ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சம்மருக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடுகளில் வந்து ஏசி வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் ஏர் கூலர் வச்சுருப்பாங்க. சிம்பிளான வழியில் நம்ம வீட்டை வந்து கூல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபாகர் நாசில் நிறைய வீடுகளில் மாட்டியிருக்காங்க. அப்புறம் மாட்டு தொழுவங்கள், அப்புறம் ஃபேக்ட்ரிஸு, ஸ்பின்னிங் மில்லாம் மாட்டியிருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு எப்படி மாட்டலாங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபாகர் நாசில் பார்த்திங்க அப்படின்னா சைஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஆள்காட்டி விரல் வச்சு அப்படின்னா இந்த சைஸ் தான் இருக்கும். இது அந்த நாசில் பார்த்தீங்கன்னா 0.6 mm ஹோல்ஸ் வரும். இதில் 0.3 இருக்குது. இது வந்து 0.6 mm ஹோல்ஸ் வரக்கூடியது. இது நடுவில் வந்து அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணும். இது வந்து இன்புட்டு. இதில் வந்து ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒரு இது மாதிரி இருக்கும் நாசில். அதனோட சின்ன இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா? இது வழியாக தான் தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகும். கீழே வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், உள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். இதுதான் இதனோட மெக்கானிசம். தண்ணி வரும்போது உங்களுக்கு இது மேலே தண்ணியோட ப்ரெஷருக்கு வெளியில் வரும். நாசில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ஒரு ரூமுக்கு என்ன இது சைஸ் உண்டோ அந்த சைஸுக்கு அதிகபட்சமாக 3 வச்சா போகிறோம். நான் இங்கே வந்து ஒரு வச்சுருக்கிறேன். ஒரு 1 2 3 4 5 பீஸ் வச்சுருக்கிறேன். இந்த நாசில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு எல்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த எல்போவில் இப்படி வச்சு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போகிறோம், அவ்வளோதான் நின்றுக்கும். இதில் வந்து கீழே வந்து 4 இன்ச் டீ போட்டு வச்சுருக்கேன். கிளியராக ஜூம் பண்ணிக்காம இதில் 4 இன்ச் டீ போட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெம் எல்போ போட்டு அதுக்கு மேலே வந்து நாசில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இதே போல் 5 பீஸுக்கும் அதே போல் தான் பண்ணியிருக்கேன். டெட் எண்டில் பார்த்தீங்கன்னா டம்மி போட்டிருக்கேன். ஏன்னா தண்ணி வந்து வெளியில் போகக்கூடியதுக்கு தண்ணி டம்மி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ரூமில் நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ வந்து மாட்டிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா 24 1.2 amps அடாப்டர் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு 75 GPD பம்பு போட்டிருக்கேன். பம்பு வந்து ரொம்ப சின்ன பம்பாக தான் இருக்கும், ஆனால் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு குயிக் கனெக்டர் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். பம்புலேருந்து இன்புட் வந்து இந்த தண்ணிக்குள்ளே விட்டுருக்குறேன். நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாமா இப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத. இதான் இதனோட சிம்பிள் மெக்கானிசம். இதில் நேர டியூப் வந்து மேலே போகுது. ஆக்சுவலாக இது வந்து ப்ரெஷர் பம்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 மீட்டருக்கு வந்து சக் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் ப்ரெஷர் சக் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து லேசாக ஷேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணியை வந்து சக் பண்ணிக்கும். ஆன் பண்ணுறேன். தெரியுதுங்களா? ரூமில் மிஸ்ட்டு விழுறது தெரியுதா? இது பம்பு இப்படி ஓடுதுங்க. இதுலேருந்து தண்ணி இழுத்துக்குது. ரூம் பாருங்கள், ஃபுல்லாகவே அந்த மிஸ்ட்டு விழுறது கிளியராக தெரியும். ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சம்மர் டைமில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். பட் 0.6 போட்டிங்க அப்படின்னா வாட்டர் ட்ராப் வந்து கீழே வரும். அதுக்கு நீங்கள் 0.3 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு வாட்டர் வந்து வராது. அதை நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்கணும். 0.3 வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you.